அண்மைச் செய்தி. சென்னை காணத்தூரில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் காரில் விரட்டிச் சென்று அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. பெண்கள் சென்ற காருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சந்துரு இயக்கிய சஃபாரி கார் சென்ற காட்சி வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த காணத்தூர் விவகாரம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். காணத்தூர் பகுதியில பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் சிலர் பின்தொடர்ந்து துரத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு சஃபாரி காரிலும் தார் காரிலும் சென்று அந்த பெண்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில், அவர்களை அச்சப்படுத்தும் வகையிலும் இந்த கார்கள் சென்ற காட்சிகள் தொடர்பாக ஏற்கனவே சந்துரு, சந்தோஷ் உள்ளிட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த பெண்களை இந்த இளைஞர்கள் துரத்தினார்கள் என்ற ஒரு கோணத்தில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா அந்த பெண்கள் சென்ற பலினோ காரை சஃபாரி கார் மற்றும் தார் காரில் சென்ற இளைஞர்கள் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் காருக்கு இணையாக சென்று அந்த காரில் யாரெல்லாம் பயணிக்கிறார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கும் வகையில் அவர்கள் சென்றதும் அந்த காருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் இடிக்கும் வகையிலும் அவர்கள் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து பெண்கள் சென்ற காருக்கு இணையாக அவர் காரை ஓட்டி துரத்தியதும் அவர்கள் காருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் மோதுவது போலும் துரத்திய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. மிதமான வேகத்தில் சென்ற போதும் பெண்களின் காரில் யார் யார் உள்ளார்கள் என உற்று நோக்கியவாறே சஃபாரி காரை இயக்கி இருக்கிறார்கள். இதனாலேயே அந்த பெண்கள் அச்சமடைந்தும் அந்த வீடியோவை பதிவு செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. பெண்கள் தப்பிக்க சென்ற போது கூட அவர்கள் சாலையை வழிமறித்து நின்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. வலதுபுறமாக திரும்பியவரை வழிமறித்து காரை முன்னோக்கி சென்று நிறுத்தியதும் அவரிடம் இருந்து டோல்கேட் பகுதிக்கு தப்பி சென்ற போது அவர்களை பின்தொடர்ந்து 2 காரில் செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. காரை இடித்துவிட்டு சென்றால் தங்களது காரில் இருந்து இறங்குமாறு அந்த நபர்கள் கூறுவார்கள். ஆனால் ஒரு இடத்திலும் தங்களை அப்படி கூறவில்லை எனவும் துரத்தும் செயலில் ஈடுபட்டதாகவும் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். தற்போது போலீஸ் விசாரணையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இவ்விவகாரத்தில் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறை இது தொடர்பான உண்மையான காரணங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையும் எதற்காக இந்த இளைஞர்களை துரத்தினார் என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.